ஜெனரேட்டர் செய்யலாம் வாங்க. ஹாய் குட்டீஸ், இப்போ நாமளே உருவாக்குன ஒரு ஜெனரேட்டர் மூலமா எல்இடி பல்ப எரிய வைக்க போறோம். இதை செய்யறதுக்கு 2 வலுவான காந்தங்கள், மோட்டார் ரீவைண்டிங் செய்ய உதவும் செப்பு கம்பி, எல்இடி பல்ப், 1 இன்ச் பிவிசி பைப் துண்டு, சிடியை கொண்டு உருவாக்கப்பட்ட பெரிய கப்பி, சிறிய ரப்பர் கப்பி, சில சதுர செவ்வக வடிவ ரப்பர் துண்டுகள், பாட்டில் மூடி, பெரிய ரப்பர் பேண்ட், நூல்கண்டு பாபின், மர ஸ்டாண்ட், பால் பாயிண்ட் ரீஃபில், வளைந்த உறிஞ்சு குழல், சைக்கிள் ஸ்போக் கம்பி இதெல்லாம் வேணும். முதல்ல மர ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டு அதுல இப்போ நீங்க பாக்குற மாதிரி 2 துளைகளை போடுங்க. கீழ் துளையில ஒரு இரும்பு போல்ட்ட சொருகுங்க. அதுல நூல் கண்டு பாபின சொருகுங்க. சிடியில செய்யப்பட்ட பெரிய கப்பியில கை வைத்து சுழற்ற ஏதுவா ஒரு ரீஃபில சொருகுங்க. இந்த அமைப்பை அப்படியே நூல்கண்டு பாபினுக்கு மேல சொருகுங்க. இந்த அமைப்பு போல்ட்டிலிருந்து கீழே விழாமல் இருக்க நட்டை பொருத்துங்க. இப்போ அந்த பெரிய கப்பி தடையில்லாம சுழலுதான்னு பாருங்க. அடுத்து 1 இன்ச் பிவிசி பைப் துண்டை எடுத்து இப்போ நீங்க பாக்குற மாதிரி சம எதிர் திசையில 2 துளைகளை உருவாக்குங்க. அந்த 2 துளைகளிலும் ரீஃபில் துண்டுகளை செருகுங்க. அந்த ரீஃபில் குழல் வழியா சைக்கிள் ஸ்போக் கம்பியை விட்டு அந்த பைப்போட மைய பகுதியில ஒரு செவ்வக வடிவ ரப்பரை வைங்க. சைக்கிள் ஸ்போக் கம்பிய அந்த ரப்பர் வழியா குத்தி பைப்போட அடுத்த துளைக்குள்ள செலுத்தி வெளியே கொண்டு வாங்க. அந்த செவ்வக வடிவ ரப்பரோட எதிர்பக்கங்கள்ல 2 காந்தங்களை ஒட்டி வைங்க. இப்போ மோட்டார் ரீவைண்ட் செய்ய பயன்படும் செப்பு கம்பிய அந்த பைப்பின் மேல கம்பிக்கு 2 பக்கமும் இருக்கிற மாதிரி ஏறக்குறைய 500 சுற்றுக்கள் சுற்றுங்க. இப்போ நமக்கு தேவையான மோட்டார் ஜெனரேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த அமைப்பை அப்படியே மர ஸ்டாண்ட் மேல துளையில நீங்க இப்போ பாக்குற மாதிரி ஒரு பெரிய ரப்பர் துண்டை இடையில வச்சு பொருத்துங்க. ரீஃபில் குழலோட வெளிப்பக்கத்துல சின்ன ரப்பர் கப்பிய செருகி இந்த அமைப்பு தடையில்லாமல் சுழலுதான்னு பாருங்க. இப்போ பெரிய ரப்பர் பேண்ட சிடி கப்பியில இணைச்சு அதை அப்படியே இழுத்து மேல இருக்கிற சின்ன ரப்பர் கப்பி, அடுத்து நாம சுத்தின இந்த கம்பியில இருந்து சின்ன வயரை பயன்படுத்தி எல்இடி பல்புக்கு இணைப்பு கொடுங்க. இப்போ நாம ஏறக்குறைய கை மோட்டார் ஜெனரேட்டர் உருவாக்கிட்டோம். நாம உருவாக்குன அமைப்பு இப்படித்தான் இருக்கும். இங்க பாருங்க. இப்போ பெரிய சிடி கப்பியில இருக்கிற ரீஃபில் கைப்பிடிய பிடிச்சு சுழற்றுங்க. என்ன ஆகுது? மேல இருக்கிற அமைப்பும் சுத்துதா? அப்படி சுத்தும் போது கீழே இருக்கிற எல்இடி பல்பு எரியுது. பாத்தீங்களா? ஏன்னா மேல இருக்கிற அமைப்பு ஒரு மோட்டார் ஜெனரேட்டரா செயல்பட்டு மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு எல்இடி பல்புக்கு அனுப்புது. அதனாலதான் பல்பு எரியுது. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். கம்பி சுருளில் காந்தப்புலம் மாறும்போது மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது.